ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் 1ல் கொடுத்துருக்கிற சந்திப்பிழையை நீக்குதல் அப்படின்னா என்னென்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இதை கண்டுபிடிக்கிறது தான் சந்திப்பிழையை நீக்குதல். இப்போ இந்த வீடியோவில் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. வாணன் வந்து கையில் உள்ள வேலை கொடுத்தான். அப்போது இரண்டாவது வந்து வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னா வாணன் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை வந்து கொடுத்துருக்கான். இப்போ இந்த ரெண்டு தொடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு லெட்டர் தான் நமக்கு ரெண்டு பொருளை வந்து தருது. இப்போ அதுதான் இங்கே எந்தெந்த அந்த எழுத்து வர்ற இடம் எப்படி மாறுதுங்கிறது. இப்போ வல்லெழுத்துக்கள் அப்படின்னா வல்லினம் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6 கசட தவற. இதில் அந்த டாவும் ராவும் மட்டும் மொழிக்கு முதலில் வராது. அப்போ கச தப ஆகிய 4 எழுத்துக்கள் 4 எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதலில் வரும். இவை வந்து நிலைமொழியுடன் புணர்கையில். அப்போ நிலைமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம இப்போ உருவாக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வாழை கூட்டல் தோட்டம் அப்படின்னா இந்த வாழை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறது, அதனது வந்து நிலைமொழி. அந்த தோட்டம் அப்படிங்கிறது வருமொழி. இப்போ வாழை கூட்டல் தோட்டம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா வாழை தோட்டம். அந்த நிலைமொழியோட வருமொழி புணர்கையில் தான் அந்த வல்லெழுத்துக்கள் வந்து மிகும். அது வந்து எந்தெந்த இடத்துலலாம் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா அதுக்கடுத்து விகார புணர்ச்சிகள் வந்து 3 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார் ஏற்படும். தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பூ கூட்டல் கொடி அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதும்போது என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா பூங்கொடி. அப்போ அந்த இங்க் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதில் என்னவாயிருக்குன்னா உருவாயிருக்கு, அதாவது தோன்றி இருக்கு. அப்புறம் திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பொன் கூட்டல் குடம். இது நம்ம ஃபுல்லாக எழுதும்போது பொற்கூடம் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ அந்த இன் அப்படிங்கிற வார்த்தை லெட்டர் வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இர்ரா மாறி இருக்கு. இது வந்து திரிதல் விகார புணர்ச்சி. கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மரம் கூட்டல் வேர். இதை நம்ம எழுதும்போது அங்கே என்னவா மாறிடுது அப்படின்னா மர வேர். அந்த இம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன ஆகுதுன்னா கெட்டுருது. அப்போ விகார புணர்ச்சி என்னென்னா 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். இதில் தோன்றல் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சந்திப்பிழையை நீக்குதலில் வருது. சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு சொல்லை இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் இப்படித்தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கும் அதோட பொருள் வந்து வேறுபடாமல் இருக்கிறதுக்காகவும் இனிய ஓசைக்காகவும் தான் இந்த புணர்ச்சி இலக்கணம் வந்து தேவைப்படுது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக கீழ்காண்பவற்றை கூறலாம்னு சொல்லியிருக்காங்க. அச்சட்டை அப்படின்னா ஆ இ என்னும் சுட்டு எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். இப்போ சுட்டு எழுத்துக்கள் நமக்கு தெரியும் 3ன்னா ஆ இ உ. ஊ வந்து தற்காலத்தில் இலக்கியத்தில் இல்லை. அப்போ ஆ இ வந்து சுட்டு பெயர்கள். அச்சட்டை, அப்பந்து, இக்கிளை, இந்த மாதிரி ஆ இ வர சுட்டெழுத்துக்கள் வர இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும். எத்திசை, அப்போ ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த பணம் அப்படின்னா எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். அப்புறம் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரியும் இடங்களில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரியும் இடங்களில் வந்து இப்போது கதவு திற, தகவல் திரட்டு அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டோம். கதவை திற, தகவலை திரட்டு, காட்சியை பார். அப்போ ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு தெரியும் இடங்களில், அதாவது வெளிப்படையாக தெரியும் இடங்களில் வல்லினம் மிகும். இப்போ அடுத்தது ஹூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, பெரியவருக்கு கொடு, ஊருக்கு செல். இந்த மாதிரி கூ வெளிப்படையாக வர்ற இடங்களில் வேற்றுமை உருவு வெளிப்படும் இடங்களில் வல்லினம் மிகும். என கேட்டார், ஆக சொன்னார், இந்த மாதிரி சொல் உருவுகள் வர்ற இடத்துலையும் வல்லினம் மிகும். இப்போ வல்லினம் மிகும் இடங்களில் இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே, அதாவது மரபையும் பட்டறிவையும் தாண்டி நம்ம அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் நம்ம ஒழித்து பார்க்கும்போது சொற்களை ஒழித்து பார்க்கும்போதே நமக்கு வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ வல்லினம் மிகும் இடங்களுக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்ப்போம்.
அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம் தனி சிறப்பு. இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிக என்னும் சொல் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே வல்லினம் மிகும். மிகச் சிறியது, மிக பெரியது, அந்த மாதிரி. 8 தொகை 10 பாட்டு, அதாவது எண்ணு பெயர்களில் 8க்கும் 10க்கும் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற எந்த எண்ணுக்கும் வல்லினம் மிகாது. 1 பாட்டு, 2 பாட்டு, 2 தொகை அப்படி வருமா? 8 தொகை 10 பாட்டு. கூவா குயில், ஓடா குதிரை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கேட்டு கொண்டான், விற்று சென்றான், வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா கசட தவறையில் வரும்ல, அந்த கசட தவற எழுத்துக்களோடைய வேறு வடிவங்கள் கடைசியாக இருக்கிறது தான் வன்தொடர் குற்றியல் உகரம். அது எழுத்துக்கள் வர நிலைமொழியாக இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த இது வரும், வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடி போனார், அகர இகர ஈச்சு வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். புலித்தோல், ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது 4 திசைகளுக்கு பின்னுமே வல்லினம் மிகும். தெற்கு பக்கம், மேற்கு பக்கம், அந்த மாதிரி எல்லா திசை பெயர்களுக்கு பின்னாடியுமே வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வர்றதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ பூக்களில் நமக்கு எல்லா வகையான பூக்களுமே நமக்கு தெரியும். அதில் மல்லிகை பூ அப்படின்னு நம்ம ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறதுனால அப்போ அதோட சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கணும், பொது பெயர் பின்னாடி இருக்கு. இதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. தமிழ் கவிஞர், இந்த மாதிரி வர எல்லா இரு பெயரொட்டு பண்பு தொகை வர எல்லா இடத்துலையும் வல்லினம் மிகும். தாமரை பாதம், உவமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை போன்ற பாதம். அப்புறம் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது, தவ பெரியது, தட குல என்னும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு, கணா கண்டேன், இந்த தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் செகண்ட் லெட்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆகார எழுத்தாக இருக்கணும். அதுக்கடுத்து சில உருவக சொற்களில் மட்டும் வல்லினம் மிகும். வாழ்க்கை, படகு, உலக பந்து. இப்போ அவங்களே எக்ஸாம்பிள் நமக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டி செய்தி, விழா குழு, கிளி பேச்சு, தமிழ் தேன், தைப்பூசம், கூட கொடு, கத்தியை விட கூர்மை, கார் பருவம். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கும் போதே அங்கே வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அடுத்ததாக இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அப்படின்னு எழுதுறது தப்பு. அதை அதற்கு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலான்னா, அது கூட்டல் அன் கூட்டல் கு. அது அப்படிங்கிறது சுட்டு பெயர். ஏன்னா நமக்கு தெரியும் ஆ இ உ எல்லாமே சுட்டு எழுத்துக்கள். அப்போ அதுங்கிறது சுட்டு பெயர். அன் அப்படிங்கிறது சாரியை, கு அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு. இது பகுபதம் பகாபதம். அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் இதை பிரிக்கும்போது நமக்கு தெரியும். அதன் ப்ளஸ் கு அப்படிங்கிறது அதற்கு என்று எழுதுவது தான் சரி. அப்போது இந்த பொருள் வேணாம், அதற்கு பதிலாக அந்த பொருளை வைத்து கொள்ளுங்கள், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு. அப்போ அதற்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போது கடைப்பிடித்தல் அப்படின்னா, இப்போ இதுக்கு 2 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கடைப்பிடித்தல், அதாவது இப்போ ஒருத்தங்க கடையை வாங்குறாங்க, சேகர் புதிதாக வணிகம் தொடங்க கடை பிடித்தார் அப்படிங்கிறதுல அந்த இப்பு வராதனால அவர் ஏதோ ஒரு கடை வைக்கிறதுக்காக அந்த கடையை பிடிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ கீழே இப் கொடுத்துருக்காங்க, நாங்கள் என்றும் தூய்மையை கடைப்பிடிப்போம் அப்படின்னா நாங்கள் டெய்லி அதை ஃபாலோ பண்ணுவோம், அந்த மாதிரி அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வார்த்தைகளை சொல்லி உச்சரித்து பார்க்கும்போதே இந்த இடத்துல வல்லினம் வருமா வராதா அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிடலாம். இப்போது 2வது வல்லினம் மிகா இடங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது கத்தி கொண்டு வந்தான். அதாவது யாரையோ ஏதோ பண்ணுறதுக்காக அவன் கையில் கத்தியோடு வந்தான் அப்படிங்கிறது. 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா சத்தம் போட்டு கொண்டு வந்தான், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போதும் ஒரு பொருளும் வருவதை நாம் அறியலாம்.
நாம் பேசும்போதும் எழுதும்போதும் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவு இன்றியமையாது. மயக்கம் அப்படின்னா அந்த பொருள் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். அது செய் இது கான் அது இது என்னும் சொட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அப்பையன் இப்பக்கம் அப்படின்னு. எது கண்டாய் எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது எவை என்னும் வினா பெயர்களின் மேல் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் தொடர்களின் பின் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள் மகளே தா கண்ணா வா இந்த மாதிரி விழித்தொடர்களின் பின் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன் பார்த்த குதிரை இந்த மாதிரி பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடு கட்டு 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அதாவது 2ஆம் வேற்றுமை தொகை வெளிப்படையாக தெரியும் இடங்களில் வல்லினம் மிகும். முத்து தாமம் அது நம்ம எழுதும்போது முத்துடை தாமம் அந்த மாதிரி. வரும்படி சொன்னார் பெரும்படி அப்போ படி என்னும் முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வருக தலைவா அப்போ இந்த மாதிரி வியங்கோல் வினைமுச்சு தொடரில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர் வளர்பிறை திருவளர்ச்செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. சுடுகாடு பொங்கு கடல் போன்ற வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 8 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர மற்ற எந்த இடத்திலும் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதை நம்ம எழுதும்போது என்னன்னு எழுதுவோம்னா தாயும் தந்தையும் இரவு பகல். அதற்கு சொன்னார் அந்த இடத்துல வல்லினம் மிகும். அன்று சொன்னார் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார் என்று தருவார் இன்று வருவார். யாரடா சொல் ஏனடி சொல்கிறாய் ஏனடி கேட்கிறாய் இந்த மாதிரியான சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய இத்தகைய அப்போதே இப்போதே எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளை ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அப்பப்போ அப்படிப்பட்ட காட்சி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம உச்சரிப்போம்ல. நேற்றைய சண்டை நாளைய சண்டை அப்போதைய பேச்சு இப்போதைய படங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. 3 6 5ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் என்னோடு கூடு மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி இந்த மாதிரி 6ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. தமிழ் படி கை தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இது எப்படின்னா நமக்கு ஓப்பனாகவே தெரியும். இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவே வருது அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் தெரியும். மற்றபடி 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகாது. இது தமிழ் படி கை தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான். நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. தலைவி கூற்று தொண்டர் படை தலைவன் கூற்று அந்த மாதிரி. அடுத்தது சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர இந்த 4 சொற்களில் மட்டும்தான் இந்த உரிச்சொல்லான சால தவ தட குல இந்த உரிச்சொற்களுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். ஏனைய பிற சொற்களுக்கு வல்லினம் மிகாது. உரு பொருள் நனி தின்றான் கடி காவல். அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. வாழ்க வாழ்க வெல்க வெல்க பார்ப்பா சலசல கலகல இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது மிகும் என்பர் சில இடத்துல நம்ம எழுதும்போது கருத்துக்கள் அப்படின்னு எழுதுகிறோம் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுகிறோம்.
பைகள் கைகள். ஐகார வரிசை உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி வரும்போது வல்லினம் மிகாது. கைகள் எங்கே, பைகள் எங்கே, அந்த மாதிரி தான் நம்ம கேள்விகளும் கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.